بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு செய்திகளையும் பின்பற்றி நடப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் வாழ்கின்ற மனித சமூகத்திற்காக வேண்டி ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான். தன்னுடைய நியமத்துக்களை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அவனுடைய அருள் வளத்தின் காரணமாகத்தான் மனிதர்களாகி நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம்.
படைக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தான் இருக்கிறது. எவ்வளவு பிரபண்டமான ஒரு அருளை இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்த அருளை இது மனிதனால் படைத்த அல்லாஹ்வினால் மட்டும்தான் படைக்க முடியும். அவன்தான் மனிதர்களுக்கெல்லாம் ரிஸ்குகளை உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் துகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹா இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன். மனிதர்களே, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் உங்களை படைத்திருக்கிறான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர் எவரும் இல்லை. அவன்தான் உங்களுக்கு வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் உணவை அளித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உணவு அளிக்கப் போவதில்லை. உங்களை இந்த பூமியில் படைக்கப் போவதில்லை. படைப்பதும் ரிஸ்கை அளிப்பதும் அவனுடைய கைவசம்தான் இருக்கிறது. இது எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு எவ்வாறு அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய கடமைகளை விட்டுவிட்டு அவனை மட்டும் வணங்காமல் அவனுடைய கடமைகளை செய்யாமல் எந்த திசையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருளையும் நிஅமத்தையும் நினைவூட்டுகின்றார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் கொடுக்கப்பட்டது நோக்கம் மனிதர்கள் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். மனிதர்களை படைத்ததோடு அல்லாஹ் விட்டுவிடாமல் இந்த மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றித்தலமாக ஆக்கிக் கொள்வதற்காக, மனிதன் உயர்ந்தவனாக சிறப்புக்குரியவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு தான் திருமறை குர்ஆனை வழங்கி இருக்கிறார். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நேர்வழி இதுதான் இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை படிப்பதன் மூலமாகத்தான் நாம் உயர்ந்து வாழ முடியும். ஒரு மனிதனுடைய வெற்றியும் ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதும் படைத்தவனுடைய பொருத்தத்தையும் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்காக வேண்டிதான் நமக்கு திருமறை குர்ஆனை வழங்கி இருக்கிறார். சூரத்து சாத் 38வது சூராவின் 29வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலுல் அல்பாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய இந்த இறைவேதத்தை நாம் உமக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். லியதப்பரு ஆயாத்திஹி, குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக, படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, வலியததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது அழகான படிப்பினை இருக்கிறது. குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனை நாம் கற்க வேண்டும், குர்ஆனுடைய உபதேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நம்மை படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. மனிதன் சிறந்தவனாக, சிறப்பிற்குரியவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு வழிகள் அல்லாஹ் தஆலாவால் மட்டும்தான் கூற முடியும். உலகத்தில் வேறு எவரெல்லாரும் சொல்ல இயலாது. அதற்கான சக்தி அவர்கள்ட்ட கிடையாது. ஒரு மனிதன் வெற்றித்தலத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், இவைகளுக்கான அனைத்து சட்ட திட்டங்கள், அனைத்திற்கு பாதை திருமறை குர்ஆன் தான். இந்த குர்ஆன் தான் நமக்கு எல்லா விஷயங்களும் எடுத்துரைக்கிறது. இதை சிந்திக்க சொல்கிறது. நீங்கள் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அது சொல்வதன் அடிப்படையில் வாழுங்கள். இதுதான் உங்களை மிக மகத்தான வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி கொண்டு இருக்கின்றான். அதனால்தான் மனிதர்களை சிறந்த ஒரு படைப்பாக, சிந்திக்கக்கூடிய படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். சூரத்து பனி இஸ்ராயில் 17வது சூராவின் 70வது வசனத்தில் மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஅமல்னா ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னா மினத் தய்யிபாத் வஃதல்னாஹும் அலா கஸீரி மிம்மா خلقنا தஃதீலா. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம்.
பூமியிலே வாழ வைத்திருக்கிறோம், கடலிலே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம். பூமி சுமக்கிறது, கடல் மனிதனை சுமந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான சுத்தமான உணவுகளை நாம் அவனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் ஏராளமான படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் விட மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை பெருமையாக பேசுகிறார், நம்மளை உயர்த்தி பேசுகிறார், நம்மளை கண்ணியப்படுத்துகிறார். நம்மளுடைய மனிதன் என்றால் அவன் சிறந்தவன், சிறப்புக்குரியவன், அவன் வாழ வேண்டியவன், அவனிடத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அவனை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தது மட்டும் இல்லாமல் நம்மை உயர்த்தி பேசுகிறான். அப்பா, அப்படிப்பட்ட இறைவனை நாம் அஞ்ச வேண்டாமா? அப்படிப்பட்ட இறைவன் இறக்கி வைத்த இறைவதத்தை பின்பற்ற வேண்டாமா? அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாமா? அது வாழ்க்கையில் சொல்லப்படுகிற விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டாமா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்காக குர்ஆனை இறக்கி, அந்த குர்ஆனின் மூலமாக உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய சிறப்பு என்ன, உன்னை எதற்காக படைத்திருக்கிறேன், உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் விட உன்னை மேன்மையாக்கி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் இறைவன் மனிதனை உயர்த்தி பேசுகிறான், கண்ணியப்படுத்துகிறான். ஆனால் மனிதனுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய இறைவேதத்தை படிப்பது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது, அது சொல்வதின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கிடையாது, அது சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களை உயர்த்தி பிடிப்பது கிடையாது, அதை கண்டுகொள்ளாத வாழ்க்கை. இப்போ மனிதன் தன் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, தன் இறைவனால் வழங்கப்பட்ட உபதேசம், அதை மனிதன் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தால் அவன் எப்படி வெற்றி பெற முடியும்? நஷ்டத்தை தான் மனிதன் அடைவான். ஏனென்றால் மனிதனை சுற்றி நஷ்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அடித்து தெளிவாக சொல்கிறான். அந்த நஷ்டத்தில் இருந்து இவன் எப்படி வெளிப்பட முடியும்? ஒரு மனிதன் எப்படி வெற்றி தளத்தை அடைய முடியும்? அவனுடைய நஷ்டத்தில் இருந்து வெளியாகி அவன் சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கான பாதைகள் என்ன, எதை கடைபிடிக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எந்த காரியம் அந்நிடத்திலே ஊற்றுவிக்கப்பட வேண்டும், எதை பின்பற்றப்பட வேண்டும், எவ்வளவு அழகாக குர்ஆன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவ்வளவு உயர்வையும் மதிப்பையும் நமக்கு திருமறை குர்ஆன் கொடுத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதனாகி இந்த மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார், இந்த மனிதனை நாம் வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும், இந்த மனிதர் வெற்றி பெற வேண்டும், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களை பெற வேண்டும். மனிதன் என்ன நினைக்கிறான்? வெற்றி என்பது என்ன? தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக வாழ வேண்டும், செல்வாக்கு மிக்கவனாக வாழ வேண்டும், நல்ல ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்க வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும், பெருமை பொருளாதாரம் வேண்டும், மதிப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு. இதைதான் மனிதன் உலகத்தில் இதையெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு இன்பமாக கொடுத்தானோ இதைதான் பெரிய வெற்றியாக மனிதன் கருது கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியே கிடையாது. இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு சுகம் அனுபவிப்பதற்காக ஒரு சொற்பகால இன்பங்கள், இதை நம்ம பெரியதாக நினைத்து 24 மணி நேரம் இதே சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ வாழ்க்கையில் மனிதர்களே நீங்கள் வெற்றி தளத்தை அடைய வேண்டும் என்றால் உங்களிடத்திற்கு 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய சூறாவின் மூலமாக, குர்ஆனுடைய 114 வசன சூறாவிலே ஒரு சூறாவினுடைய சிறிய சூறாவின் மூலமாக மனிதன் எப்படி வெற்றி பெற முடியும்? இது இருக்கிறதா? இதை பின்பற்றினால் தான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம், ஃபைன்ன ஹஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்திலேயே பேச்சுக்களில் சிறந்த பேச்சு எது, செய்திகளில் உண்மையான செய்தி எது? அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன் தான். குர்ஆனை எடுத்து சொல்லாமல் நீங்கள் 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி ஒரு பலனும் கிடையாது, ஒரு வெற்றியும் அடைய முடியாது. நபியினுடைய ஹதீஸை சொல்லாமல் நீங்கள் 1 மணி நேரம் மக்கள்கிட்ட கதை விட்டாலும் ஒரு பலனும் கிடையாது. ஏனென்றால் உங்களை உயர்த்துவது, உங்களை வெற்றித்தலமாக ஆக்குவது, மறுமையிலே வெற்றி பெறுவது, சொர்க்கத்துக்கு போவது, நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவது, இவைகளெல்லாம் திட்டமிட்டு தெளிவாக எது பேசுகிறது? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை கொண்டுதான் மக்களை சீர்திருத்த முடியும். குர்ஆன் மனிதர்களை சீர்திருத்துவதற்காகத்தான், மனிதர்களை பாவத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்காகத்தான், மனிதனுடைய வெற்றியினுடைய பாதை. இதை செய்தால்தான் நீ வெற்றி பெற முடியும் என்று உலகத்தில் நீங்கள் எதை விஷயத்தையா சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. குர்ஆனால் மட்டும்தான் சொல்ல முடியும். மனிதா, நீ வெற்றி பெறணும்னா, நீ இன்பமா ஆகணும்னா, நீ உயர்ந்தவனா ஆகணும்னா, நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும்னா, நரகத்திலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும்னா நீ இதை செஞ்சா ஆகணுங்கிறத குர்ஆனை தவிர வேறு எவர்களாலும் சொல்ல இயலாது. எவ்வளவு பெரிய அறிவளர்ச்சி பெற்றிருந்தாலும் அவர்களால் சொல்ல முடியாது. குர்ஆன் தான் அதை திட்டமிடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தான் அந்த குர்ஆனை அருள் இருக்கிறான். குர்ஆன் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன சூரா,
ஜிம்மா விட்டு நம்ம வெளியே போறோம்னா இந்த சூறாவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆண்களும் பெண்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதை நோக்கி செல்கிறோமா? இதை நாம் பின்பற்றுகிறோமா? நம்மள்கிட்ட இருக்கா? நம்ம வெற்றியை பார்க்க போறோமா? அல்லது அழிவை நோக்கி நஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறோமா? ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூரா 103வது சூரா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஒட்டுமொத்த மனித சமூகமும் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு உயர்வையும் வெற்றியும் பெற வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். இந்த 4 விஷயம் நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, இறக்கும் பொழுது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். ரப்பல் ஆலமீனுக்கு எந்த பொருள் வேண்டாலும் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஷி வல் கமரி வல்லுஹா வல்லைலி, இரவின் மீதுமாக, காலை பொழுதின் மீதுமாக, சூரியன் மீதாக, சந்திரன் மீதாக, இப்படி எல்லாவற்றின் மீது குர்ஆன் சத்தியம் செய்கிறான். ஆனால் இங்கே அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமா, காலத்தை கொண்டுதான் மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டு இருக்கிறான். நாளை என்ன நடக்கும், நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், என்னுடைய ஃபியூச்சர் என்ன வேணும், இப்படிதான் மனிதன் புரண்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்முடைய நிலை என்ன என்பதை அவனால் உணர முடியவில்லை, நம்பிக்கை ஏற்படவில்லை. நாளை நான் இருப்பேன் என்று உறுதியாக நினைத்துக் கொண்டு ஃபியூச்சருடைய வாழ்க்கையில் சத்திய பாதையை விட்டு தடுமாற்றத்தை கொண்டு இபாதத்தை விட உலக வாழ்க்கையை நோக்கி மனிதன் பயணிப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த காலத்தினுடைய சத்திய நிலைப்பாடுகளை மனிதன் உணரவில்லை. அதனால்தான் அல்லாஹ் அந்த காலத்தின் மீது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்தில், அவனை சூழ்ந்து நஷ்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாதையில் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், அநியாயத்தில் விழுந்து கிடக்கிறான், படைத்தவனை மறுக்கிறான், படைத்தவனை வெறுக்கிறான், படைத்தவனுடைய கட்டளை உபதேசங்களை புறக்கணிக்கின்றான். இப்படியாக மனிதன் எல்லா துறையிலும் நஷ்டத்தில் தான் தன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் அடித்து சொல்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 4 விஷயங்களை கடைபிடித்து தீர வேண்டும். 3 வசனங்களை கொண்டதுதான். வல் அஸ்ர் ஒரு ஆயத்து, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் ஒரு ஆயத்து, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர் ஒரு ஆயத்து. மொத்தம் 3 வசனங்களை கொண்டது. ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாரம்சத்தையும் அல்லாஹ் தஆலா இணைத்து மனிதனிடத்திற்கு கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் பாருங்க. நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறது. இதில் நாம் பயணிக்கின்றோமா? ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். நம்முடைய பாதை எதை நோக்கி இருக்கிறது? வெற்றியை நோக்கி இருக்கிறதா, உலகத்தினுடைய மோகத்தை நோக்கி கொண்டிருக்கிறதா என்று மனிதனால் உணர முடிகின்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் வகால ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லவ் ததப்பரு பி ஆயாத்திஹி லனஃபஅத்தும் லவஸஅத்துஹும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இந்த ஒரு சூறாவை படித்தால் அவனுக்கு போதுமானதாக, ஒட்டுமொத்த குர்ஆனை விட இந்த ஒரு சூறா அவனை சீர்திருத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு சூறா அவனுக்கு போதும் வழிகாட்டுவதற்கும், வெற்றி பெறுவதற்கும், அவன் சுகம் அனுபவிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும், சொர்க்கத்தை பெறுவதற்கும், நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவதற்கும் இந்த ஒரு சூறா மனிதனுக்கு அழகான பயனளிக்கக்கூடிய ஒரு சூறா என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆன் சின்ன சூறாவாக இருந்தாலும் மனிதர்கள், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அழகிய வலுவையும் இன்பத்தையும் அது தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வகால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதல் அர்ரஜுலானி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் இததமா லம் யதஃபர்ரகா ஹத்தா யகூல் அஹதுமா அலல் ஆகிர். 2 நபி தோழர்கள் சந்தித்தால் இந்த திருமறையுடைய சூறாவை ஓதாமல் அவர்கள் பிரிய மாட்டார்களாம். சஹாபாக்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது, நண்பர்கள் தோழர்களை சந்திக்கும் பொழுது இந்த சூறாவை ஒருவர் மற்றவருக்கு ஓதாமல் நகரமாட்டார்களாம். ஏன்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஈமான் கொண்டவனை தவிர, சாலியான அமல்களை செய்தவனை தவிர, ஒருவருக்கொருவர் தான் அறிந்த சத்தியத்தை எடுத்து சொல்பவரை தவிர ஏற்படுகிற கஷ்டத்தில் ஒருவருக்கொருவர் அந்த பொறுமையை கையாளாதவரை வெற்றி பெற முடியாது. இந்த சூறாக்களை ஒருவருக்கொருவர் ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய உயர்வுமிக்க வசனமாக, மணிகாட்டியாக மனிதனுடைய வெற்றிக்கு அது பாதையை காட்டுகிறது. அவள் அசர் காலம் என்று சொன்னாலும் சில அறிவிப்புகளில் அல் அசருடைய வக்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அசருடைய வக்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி
நீங்க தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 5 வேளை தொழுகை இருக்கா, அதை கண்டினியூவா செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, உறுதியாக இருங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதில் அசருடைய வக்து வந்துருச்சு. இருந்தாலும் பிரத்யேகமாக உஸ்தா நடுத்தொழுகை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த தொழுகையும் நீங்கள் பேண வேண்டும் என்று பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறான். அந்த தொழுகையுடைய மகத்துவத்தை புனைவதற்காகவும் அல்லாஹ் தஆலா அஸ்ர் என்ற வார்த்தையை போட்டு சத்தியம் செய்கின்றார் என்பதை முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அஸ்ருடைய வக்து என்றையும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு பல நன்மைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதனை குறித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் யதஆகபூன ஃபீகுமுல் மலாயிகா, ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸ்ருடைய தொழுகையிலும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். யதஆகபூன ஃபீகும் மலாயிகா, வானவர்கள் இரவு நேரங்களிலே போய் அல்லாஹ்விடத்தில் சந்திக்கிறார்கள். பிறகு அந்த இரவு நேர வானவர்கள் வரும் பொழுது பகலில் உள்ள வானவர்கள் செல்கிறார்கள். ஏன்னா அஸ்ரிலையும் ஃபஜ்ரிலையும் வானவர்கள் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அங்கே அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறான், கைவ தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்கள் எப்படி விட்டு செல்கிறீர்கள்? வ தரக்னா முஸல்லூன் வ அதைனா யுஸல்லூன், யார் ஃபஜ்ர் தொழுகிற ஜமாத்தாக தொழுகிறார்களோ அவர்களை பார்த்து வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், நாங்கள் வரும்பொழுது உன் அடியார்களை தொழக்கூடியவர்களாக விட்டு பார்த்து வந்தோம். அசருக்கு போவாங்க அந்த மாணவர்கள், அவர்களை பார்த்து அந்த மாணவர்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய அடியார்களை தொழக்கூடிய மக்களாக நாங்கள் கண்டு கொண்டோம் என்று கூறுவார்கள். அப்ப அசருடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை வானவர்களுடைய சந்திப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற பாக்கியங்களை நாம் இழந்து விட்டால் எந்த வெற்றியை அடைய முடியும்? உலகத்தில் எப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி நாம் பயணித்து மன நிம்மதி அடைந்தாலும் அல்லாஹ்விற்கு முன்னால் இவர்களெல்லாம் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அழிவில் இருந்து கொண்டிருக்கிறார், தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய, தன்னை நரகத்திலே தள்ளக்கூடிய அதிலே மும்புறமாக இருந்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது ஒரு காலமும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருப்பது எதுக்கு? படிப்பினை பெறுவதற்காகத்தான். சூரத்துல் காஃப், காஃப்ல 50வது சூராவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல் குர்ஆன் வ இன்ன ஃபீ ذلك லذிக்ரா, இன்ன ஃபீ ذلك லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன். இந்த குர்ஆன் உங்களுக்கு உபதேசமாக இருக்கிறது. யாரிடத்தில் உள்ளம் இருக்கிறதோ, யார் இந்த குர்ஆனை செவிதாத்தி கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த படிப்பினை இருக்கிறது. கேட்டோம், கதையை விட்டோம், காதுல வாங்கணும், ஓடணும், பயன் தராத பிரயோஜனங்களை அல்லாஹ் சொல்லும் போது விளக்கமா சொல்றான். இன்ன ஃபீ ذلك லذிக்ரா, இதிலே படிப்பினை இருக்கு. யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன், எல்லாருக்கும் கல்பு இருக்கு, உள்ள இருக்கு. அந்த கல்பு இல்ல, லிமன் கான லஹு கல்புன், யாருடைய உள்ளத்தில் அச்சமும் பயமும் இருக்கிறது, யார் செவிதாக்கி இந்த குர்ஆனை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய உபதேசம் என்ற நம்பிக்கையோடு நினைக்கிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த உபதேசம் பயனளிக்குங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு உணர்வுபூர்வமாக குர்ஆன் நம்மளோடு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு சிறிய சூறாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியினுடைய பாதையை கூறுகின்றான். வெற்றி பெறுவதற்கான பாதை இல்லல்லதீன, 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். முதலாவதாக இல்லல்லதீன ஆமனு, ஈமான் இருக்கணும். ஈமான் கொண்டால் தான், வெறுமனே நம்ம ஈமான் கொண்டு இருக்கோம்னா அது பயன் தருமா என்றால் அந்த ஈமான் அல்ல. நாம் வாயினால் சொல்ல வேண்டும், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அதை செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும். ஈமானிய வலு அதுதான். ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானை அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானும் பிதுல்மின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஈமான் இப்படிப்பட்ட ஈமான், அது இணை வைப்போட கலக்கப்படாத ஈமானாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஈமானாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஈமானாக இருக்க வேண்டும். ஈமானில் உறுதி வேண்டும். ஒரு ஈமானிய வலு இருந்தால் தான் மனித சொர்க்கத்தை அடைய முடியும், நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய ஈமான வலு இருந்தால் தான் இபாதத்தில் உறுதியாக இருக்க முடியும். எனவேதான் இந்த ஈமானில் உறுதியான ஈமான் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். தவிர ஈமானில் உறுதி இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் தஆலா இதற்கான முன்மாதிரிகள் என்ன? இது எங்கிருந்து கற்றுக்கொள்வது? குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எப்படியெல்லாம் நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலங்கள் இபாதத் வாழ்க்கையில் இருந்தபோது, நபித்துவம் கிடைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது தஹஜ்ஜுடைய தொழுகை விடாமல் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஏன் அடிபணிந்தார்கள்? ஈமானிய வலு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் உறுதியினுடைய வெளிப்பாடாக அது இருந்தது. ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது குபையில் இருந்தபோது என்ன சொன்னார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள்,
அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்று இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஈமான் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் அருகில் வருகின்ற பொழுது எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு எனக்கு இருக்கிறான், நேர் வழி காட்டுவான், என் ரப்பு என்னை பாதுகாப்பான் என்று அடித்து கூறினார்கள். இப்படியான ஈமான் நபிமார்கள்ட்ட இருந்ததை அல்லாஹ் முன்மாதிரியாக காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பில் தூக்கிறியப்பட்டார்கள், இறை நிராகரிப்புடைய ஆதியார்களால். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பாளர், அவன் சிறந்த பொறுப்பாளர் என்ற இறை நம்பிக்கை ஈமானின் உறுதி நிலைப்பாடு இருந்தது. இந்த ஈமான் இருக்கும் நம்ம கிட்ட. ஈமானின் உறுதிக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும், இணை கற்பிக்கப்படாமல் இருக்கப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்விற்கு இருக்கின்ற அந்த மீது வைத்த நம்பிக்கையில் குறைந்து விடக்கூடாது. இப்படி உறுதியான நிலை. அதற்கு முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் தஆலா சூரத் தஹ்ரீம் 66வது சூராவினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவியை முன்மாதிரியாக சொல்றான், ஈமான தெரிஞ்சீங்க. தரபல்லா மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது قالت ربي ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஃபிரௌனுடைய மனைவியாக ஆசியா அம்மையாரின் ஈமானுக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். எல்லா விதமான உலகத்தினுடைய இன்பங்கள் சுகங்கள் எல்லாம் கிடைத்தது அவர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் மீது வைத்த நம்பிக்கை, ரப்பிடத்தில் என்ன கேட்டார்கள், ரப்பிபிடிலி ஐந்தக பைத்தன் ஃபில் பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஓங்கிட்ட ஒரு வீடு வேணும். உலகத்தில் எல்லா மாளிகையும் இருக்குது, எல்லா இன்பங்களும் இருக்குது, அதை பெரியதாக நினைக்கவில்லை. ஈமானிய வலு, ஈமானிக்கு முன்மாதிரி. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீங்கள் ஈமானை அறிந்து கொள்ள வேண்டுமா, ஈமானியர்களா நீங்கள் மாற வேண்டுமா, உங்களுக்கு ஈமானிய உயிரோட்டம் உங்கள்கிட்ட இருக்குதா, இது நீங்க பார்க்கணுமா, அதற்கு மாடல் குர்ஆன். கதைகள்ல கற்பனைகள்ல எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே விளக்கம் அளிக்கிறார், அல்லாஹ்வே நமக்கு புரிய வைக்கின்றார். குர்ஆன் நம்மளோட அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஈமானிலே உயிரோட்டம் இருக்கிறதா, உங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதா, அதை நீங்கள் பார்க்க வேண்டுமா, பாருங்கள். ஃபிரௌன் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அம்மையார் எவ்வளவு ஈமானிலே உறுதியாக இருந்து ரப்பிடத்தில் எல்லா உலகத்தினுடைய சுகங்கள் கிடைத்தாலும் எதை கேட்டார்கள், ரப்பி இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, உலக மாளிகை அழிந்துவிடும், எவ்வளவு உயர்வாக கட்டப்படலாம், எவ்வளவு அலங்காரமாக கட்டப்படலாம், எவ்வளவு பெரிய பாதுகாப்பும் இருக்கலாம், அந்த வீடுகள் அழியக்கூடியவைதான். ஆனால் நிலையான வீடு, நிரந்தரமான வீடு, உன்னிடத்தில் கட்டப்படுகிற கட்டிடம் தான் நிலையானது, நிரந்தரமானது என்று அந்த சமூகத்திற்கு முன்னால் முன்மாதிரியாக படைத்தவனத்திலே பிரச்சாரம் செய்து துஆ செய்தார்களே. அதனால்தான் அல்லாஹ் முன்மாதிரியாக உலகில் வரக்கூடிய பின் சரிகிற எல்லா மக்களுக்கும் படிப்பினை பெறுவதற்காக, ஈமானை உயிரோட்டம் உள்ள ஈமானாக மாற்றுவதற்காக, வெற்றியினுடைய பாதையினுடைய அடையாளம் சின்னமாக ஈமானிய தரத்தை புரிந்து கொள்வதற்கு, ஈமானிய வலுவை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக காட்டுகிறார். நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, ஈமானுடைய தாக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்துடைய நெருக்கம் இருக்கிறதா, இபாதத்திலே கவனம் இருக்கிறதா, குர்ஆனை ஓதுவதிலே கவனம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமை பார்ப்பதிலே நம்முடைய கவனம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் அல்லாஹ் தஆலா முதல் இடத்திலே ஈமானை சொல்கிறான். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் எவ்வளவு ஈமான் உறுதி, எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. முதல் கட்டமாக ஈமான் இருக்க வேண்டும், உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். இந்த ஈமானுடைய தாக்கம் என்ன, வஅமிலுஸ் சாலிஹாத். முதலாவது அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதர் வெற்றி பெறணும்னா ஈமானுக்குள்ள வந்தாதான், ஈமானில் இருந்தாதான், உறுதியான ஈமான் இருந்தாதான். ஈமான் இருக்கிறவர்கள் இபாதத்தை விட மாட்டார்கள், ஈமான் இருப்பவர்கள் குர்ஆனை படிக்காமல் இருக்க மாட்டார்கள், ஈமான் இருப்பவர்கள் ஹராம் ஹலாலை பார்க்காம இருக்க மாட்டார்கள், ஈமான் இருப்பவர்கள் பொய் பேச மாட்டார்கள், ஈமான் இருப்பவர்கள் அவதூறு பேச மாட்டார்கள், ஈமான் இருப்பவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். இப்படியாக அல்லாஹ் போட்டு உடைத்து சொல்கிறார். நீங்கள் வெற்றியை பாதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் முதலில் இல்லல்லதீன ஆமனு, ஈமானிய வலு இருக்க வேண்டும். ஈமானிய தனித்தன்மை உலகத்திலே ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் நீங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வெற்றியினுடைய இந்த பாதையை ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சூரா அவ்வளவு ஆழமாக பற்றி படித்துக் கொடுக்கிறது, நம்முடைய ஈமானை உயிர்ப்பிக்கின்றது. எனவே ஈமானை உறுதி இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் போதாது, அது இந்த ஈமானிய தாக்கத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு வஅமிலுஸ் சாலிஹாத், சாலிஹான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் சாலிஹான அமல் செய்கிறது தான் அல்லாஹ்விற்கு படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் சாலிஹாத் உலாயிக ஹுமுல் கைருல் பரியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களை பின்பற்றுகிறார்களோ, கடைபிடிக்கிறார்களோ, சாலிஹான அமல் செய்கிறார்களோ, அவர்கள் தான் உலகத்தின் எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்புகள் என்று அல்லாஹ் தஆலா. நாம படைப்புல சிறந்தவரா,
மாறணும்னா ஈமான இருக்கணும், அமல சாலியா இருக்கணும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். எவர்கள் ஈமான் கொண்டு சாலியா நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க சோலை இருக்கிறது. லா யபூன அன்ஹா ஹிவலா, அதை விட்டு வெளியில வர ஆசைப்படவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் சூரத்துல் மரியம் சயஜஅலு ரஹ்மான் உத்தா, எவர் ஈமான் கொண்டு சாலியாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்ன அன்பை பாசத்தை ஏற்பாடு செய்கிறான். அமல் வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பெற்றெடுத்த அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா சல்லி மா ஷிஇதி அன்கி மினன் நார். என் அருமை மகள் ஃபாத்திமாவே, நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள். உனக்கு என்ன பணம் வேணும், செல்வம் வேணும், என்கிட்ட கேள்வி தர்றேன், அதை வாங்கிக்க. உலகத்தில் உன்னுடைய வாப்பா பெரிய தூதர் என்று நாளை மறுமையில காப்பாற்றுவோம் நினைக்காத. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை நான் பாதுகாக்க முடியாது. உன்னை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இபாதத் செய்யணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும். உன்னுடைய கடமைகளை நீ நிலைநாட்டியாக வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிலைநாட்டியாக வேண்டும். அமல்கள் இருக்க வேண்டும். அமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெற்றெடுத்த மகளாராகிய ஃபாத்திமாவை பார்த்து வசியத்து செய்தார்கள். அருமை மகளே, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள், உன்னை மறுமையில் காப்பாற்ற நான் வர முடியாது. இந்த உலகத்தில் அமல ஸாலிஹாத் வேணும். நூஹ் நபியுடைய மகனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நபியே மகன் மூசா நூஹுடைய மகனை பார்த்து அல்லாஹ் சொன்னா உன்னுடைய மகன் அல்ல அவன். ஏன்? இன்னஹு கைர் அமல ஸாலிஹ், அவனிடத்தில் சாலிஹான அமல் கிடையாது, எனவே அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொன்னார். எனவே ஈமான் வேணும். ஈமானுக்கு அடுத்து சாலிஹான நல் அமல்கள் வேண்டும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் அமல் செய்தார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொன்னான், வதவாஸு பில் ஹக்கி, நாம் அறிந்த ஒவ்வொரு சத்தியத்தை ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும், தந்தை பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். உண்மை எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமில் இருந்து, குர்ஆனிலிருந்து எடுத்துரைக்க வேண்டும். கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. அன்பார்ந்தவரே, உலக வாழ்க்கை இன்றைக்கு பிரச்சாரம் என்ற பெயரில் உலகத்தில் பல செய்திகள் பேசப்படலாம். ஆனால் உயர்ந்து நிற்கக்கூடிய பேச்சு, பயன் தரக்கூடிய பேச்சு, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பேச்சு அல்லாஹ்வுடைய கலாம். வதவாஸு பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் வெற்றியில் இருக்கிறீர்கள். உண்மையை எடுத்து சொல்வது நீங்கள் வெற்றியினுடைய பாதை. நரகத்திலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இருக்கின்றான். அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். வதவாஸு பிஸ் ஸப்ர், நாலாவது அல்லாஹ் சொல்றான், ஒருவருக்கொருவர் பொறுமையை கையாளுங்கள், பொறுமை இழந்து விடாதீர்கள். பொறுமையாளர்களுக்கு நான் நற்கூலியை வழங்குகிறேன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பொறுமையை குறித்து வலியுறுத்துகிறான். எனவே மனிதன் வெற்றிக்கான பாதை இதுதான் பாதை. இது மனிதனால் அல்ல, இறைவனால் சொல்லப்பட்ட இறை வசனம். ஒரு சின்ன சூரா, எல்லோருடைய மனசிலே பதிவு. வெளியில் போய் பிரச்சாரம் செய்யுங்கள் சத்தியத்தை கொண்டு. இந்த ஒரு சூரா ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டே இருக்கல். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நாம் வெற்றியை நோக்கி செல்கிறோமா? நம்மள்ட்ட ஈமான் இருக்கா? அமல சாலிஹ் இருக்கா? நன்மையை ஏவுகிறோமா? நாம் பொறுமை நம்மள்ட்ட இருக்குதா? பரிசோதனை பார்ப்பதற்கு ஒரு சிறிய சூரா அஸ்ர் என்ற சூராவின் மூலமாக ஈமானியர்களுக்கு வலியுறுத்தக்கூடிய, ஈமானின் சுவையை சுவைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நினைவூட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சூறாக்களை மனசிலே பதிய வைத்து மனிதன் வெற்றி பெறுவதற்கான அழகான 4 விஷயங்களை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இது உலகத்தில் மனிதர்கள் பேசப்படுகிற பேச்சு அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் சொல்வதுதான் சரியானது, சத்தியமானது, நிலையானது, வெற்றி பெறக்கூடியது. அப்படிப்பட்ட இறைவசனங்களை ஓதுவும் பின்பற்றும் வாழ்க்கையில் கடமையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்மை உயர்த்துவதற்கு, மனிதன் வெற்றி பெறுவதற்கு, மறுமையில சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நல்ல அமல்களை செய்யும்படி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயில் இஸ்லாம் கைர், இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த அமல் எது? ஐயில் அமல் அல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த அமல், சிறந்த காரியம் எது? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான காரியம் எது என்று ஒரு மனிதர் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், துத்இமு தஆம்,
பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, பிறருக்கு உணவுகளை கொடுப்பது, பசித்தோருக்கு உணவளிப்பது இருக்கிறதே அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த செயல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், வத்தக்ரவுஸ் ஸலாம் அலா மன் அரஃப்து வலா மன் லம் தஅரிஃப். நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். இந்த பழக்கம் இருக்கிறதே அல்லாஹ்விற்கு ரொம்பவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த செயல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் நல்ல அமல்கள், சாலிஹான அமல்களை செய்வதற்கான பாதையை ஒவ்வொன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, பசித்தோருக்கு உணவளிப்பது, தேடி சென்று அவர்கள் வீட்டு வாசலை தட்டி கொடுப்பது இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதை பற்றி எல்லாம் பேசுவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பசித்தோருக்கு உணவளிக்கிற விஷயத்தை முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்திலே பேசப்படுகிற ஒரு காரியம் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்று இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் சந்திக்கும் போது அறிந்தவருக்கு மட்டும் சொல்லி விடாமல் அதை அவருக்கு மட்டுமே பிரித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற உணர்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையினுடைய வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வழிகாட்டினார்களோ அதுதான் வெற்றியின் தலைமை தவிர உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் கூடி எதை பிரச்சாரம் செய்தால் வெற்றி அடையவே முடியாது. வெற்றி அடைவதற்கான பாதை குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள். அதை கொண்டுதான் எல்லோரும் சஹாபாக்கள் எல்லாம் வெற்றி அடைந்தார்கள், வெற்றி பெற்றார்கள், சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைவேதம், இறுதி தூதருடைய போதனைகளுடைய வாழ்க்கையின் அங்கமாக, வாழ்க்கையின் நெறியாக நடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் அஸ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.